ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ரீசன்ட் கமெண்டில் கூட பார்த்ததில் என்ன அப்படின்னா, சார் நான் ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தணும், பட் எனக்கு அது தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு ப்ராஃபிட் இருக்கணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். இன்னொரு கமெண்ட் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆப்ஷனாக ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. 1 வீக் பக்கம் ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்டையராக அந்த ப்ரீமியமே கரையிற அளவுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ என்டையராக லாஸை வந்து எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் பிகினராக உள்ளே வாரீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது சேர்த்து அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க சரிங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பேங்க் நிஃப்டியில் தான் பண்ணணும். சரிங்களா? கான்ட்ராக்டை எடுத்து செக் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த கேண்டில் உருவாகுது அப்படின்னா எதை பேஸ் பண்ணி உருவாகும்? இந்த பேங்க் வெயிட்டேஜான பேங்க்கெல்லாம் இருக்குல்ல, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அதனுடைய மூமெண்ட் இருக்கும். இதில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்தாலே என்ன அப்படின்னா 50%. இப்போ ஒன்றுமே இல்லை, உங்கள் ஊர் செலிப்ரேஷன், அதாவது பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ எல்லாமே கயிறுத்தல் போட்டி வைப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சரிங்களா. லெஃப்ட் சைடில் ஒரு 30 பேர் இருப்பாங்க, ரைட் சைடு ஒரு 30 பேர் இருப்பாங்க. எங்கே வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் இருக்க நபர்கள் வந்து வின் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஆப்போனண்டில் இருக்கிறவங்களும் இந்த 30 பேர் எங்கே ஜெயிக்கிறாங்களோ அவங்க சைடே இழுத்துட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வெயிட்டேஜில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே 50%க்கு மேலே என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆயிரும். ரிமைனிங் இவ்வளோ பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த 2 பேங்க் நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கீழே தான் வரும். சரிங்களா? அதனால தான் இந்த வெயிட்டேஜ் முக்கியம். அதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக், எஸ்பிஐஎன், ஆக்சிஸ் சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே இந்த பிக்சர்லேயே அது பெருசாக தெரியும். சரிங்களா? மித்தெல்லாம் சின்ன சின்ன அளவில் தான் வெயிட்டேஜ். இந்த 5 தான் மெயின். சரிங்களா? அப்போது எப்படி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்கள் எந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகிறீங்கிறது இருக்குது. இதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் 3 ட்ரெண்டு தான். சரிங்களா? ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று ஃப்ளாட்டு, இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? இப்போ அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும்போது என்ன பயன்படுத்தணும்? பைக்கு பயன்படுத்தணும். ஃப்ளாட்டாக இருக்கும்போது பைக்கும் செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டாக இருந்தால் நீங்கள் செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரிங்களா? இதை மட்டும் பிகினராக இருக்கும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் வீக்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. 3-4 இடத்துல நீங்கள் சும்மா செக் பண்ணாலே ப்ராஃபிட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 விஷயம் ஷோ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம். சரிங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மந்த்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எப்போ பிரேக் ஆகும்? இந்த மந்த்லி கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணும்போது பாருங்கள், இங்கே பிரேக் பண்ணும்போது பாருங்கள், இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் இருக்கும். அதனால் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகிறத எல்லோரும் கட்டாயமாக வாட்ச் பண்ணுவாங்க. இன்னொன்று வீக்லி. சரிங்களா? இப்போ இந்த வீக்லியும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி, இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன் நோக்கி போகுது, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன். அப்போ பாருங்கள், வீக்லி கேண்டல் பிரேக் அவுட் என்ட்ரி, வீக்லி கேண்டல் பிரேக் அவுட் என்ட்ரி, வீக்லி கேண்டல் ப்ராஃபிட், வீக்லி கேண்டல் ப்ராஃபிட். சரிங்களா? வீக்லி கேண்டல் ப்ராஃபிட், வீக்லி கேண்டல் ப்ராஃபிட். எங்கே பிரேக் அவுட்னாலும், ஆனால் இதில் மட்டும் லைட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் பார்க்கணும். இதை வச்சு நம்ம மாதத்தில் ஒரு 3-4 ட்ரேட் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இன்னொன்று, நான் டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இதை செக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ரீவியஸாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிதல் வந்துடும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் நிறைய இடத்துல சஜஸ்ட் பண்ணுறதே வந்து இந்த 3 ஹவர் கேண்டில். சரிங்களா? நீங்கள் டே ட்ரேடிங் எடுக்கிறீங்க, சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் அப்படின்னா ஒரு ட்ரேடில் 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். எப்போதுமே நம்மகிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நிறையா லாஸ் பண்ணி ஒரு 80% கற்றுப்பீங்க. சரிங்களா? அப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஏன்னா எங்கே போனாலும் லாஸ் வரும். சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே நான் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்க சொல்கிற விஷயமே வந்துட்டு தொடர்ச்சியாக லாஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து அந்த லாஸை பிரேக் ஈவன் எடுத்துகிட்டு வருவீங்க. அப்புறம் தான் ப்ராஃபிட் வரும். அந்த பிரேக் ஈவன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ட்ரேடில் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுவீங்க, ரொம்ப பேஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. அதாவது பேஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கு தான் 3 ஹவர் வீக்லின்னு எடுக்கணும். நீங்கள் பேஷியன்னா ஒருத்தர் ட்ரேட் எடுத்துகிட்டு
நான் அமைதியாக இருப்பேன், இல்லை ஒரு 5000 ரூபா லாஸ் ஆகிற வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னா அது பெயின்ஃபுல் தான். சரிங்களா? அப்புறம் அது 10,000 ஆச்சுன்னா இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மொத்தமாக என்டையராக நம்ம லாஸை எடுத்துகிட்டு போக வேண்டிய நிலமையில் இருக்கும். அப்புறம் நீங்கள் லாஸை ஒரு பிரேக் அவுட்லேருந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க, லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பீங்க. சரிங்களா? லாஸ்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க, அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்போது நீங்கள் நின்று யோசிக்கும் போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட்டு 3 ஹவர் உருவாகவே மணி 12க்கு மேலே வரும். 12:15 தான் ஃபஸ்ட்டு 3 ஹவரே வரும். சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ட்ரேடில் மார்னிங்கே என்ட்ரி கொடுத்துட்டு 11:30க்குள்ளெல்லாம் எல்லாருமே மேஜராக எக்ஸிட் ஆயிடுவாங்க. அப்புறம் தான் ட்ரேடே இருக்குது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் முழு நேரம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ, ஸ்டாக்கை தேடி செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது பேங்க் நிஃப்டியை நான் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 3 ஹவர் கேண்டில் வரும். மொத்தம் 6.25 மணி நேரம். ஃபர்ஸ்ட்டு 2 கேண்டில் 3 ஹவர் கேண்டில், கடைசி இருக்குது 15 மினிட்ஸ் கேண்டில். இப்போது வெயிட்டேஜை செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 ஹவர் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா வெயிட்டேஜுமே இப்போது ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பாருங்கள். சரிங்களா? ரெட்டாக இருக்குது. சரிங்களா? பிரேக் அவுட்டில் இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது ஹெச்டிஎஃப்சி. சரிங்களா? ஐசிஐசிஐ பாருங்கள், இது க்ரீனாக இருக்குது, மேல் நோக்கி பயணம் பண்ணி. அதாவது ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு கேண்டில் இப்படி உருவாயிருக்கும். சரிங்களா? இந்த லைன் வந்து கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா செல்லிங் ப்ரெஷர் இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ரைஸில். அது செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். மேலே நிற்குமாக்க மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பையிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? பையர்ஸோட ஆக்குப்பை இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஹெச்டிஎஃப்சி ரெட்டாக இருக்குது. சரிங்களா? ஐசிஐசிஐ க்ரீனில் மேலே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கீழே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கிராஷாக இருக்குல்ல. ஒன்று ஹெச்டிஎஃப்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஐசிஐசிஐ மேல் நோக்கி பெர்ஃபார்ம் பண்ணுது. மித்த எல்லாமே பாருங்கள், எஸ்பிஐஎன், சரிங்களா, ஆக்சிஸு ஃபஸ்ட்டு 3 ஹவர் மட்டும் பாருங்கள் இது. சரிங்களா? ஸோ ரெட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது. இப்படி கொலாப்ஸாக இருக்கா? இப்படி கொலாப்ஸாக இருந்தாலே இந்த 3 ஹவர் பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா, சரிங்களா, பிரேக் அவுட்டே ஆகலை, நீங்கள் அப்படி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் தான் வரும் அடுத்த 3 ஹவரில். சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் பேட்டர்னை பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா பேக் டெஸ்ட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் என்னவாக இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் க்ரீனாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், இங்கே ஐசிஐசிலையும் க்ரீனாக இருக்குது, சிக்னல் கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போது இங்கே ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியுமே நல்லா இருக்குது. சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த 3 ஹவரை பொறுத்த மட்டும் க்ரீனாக இருக்குது. இது செகண்ட் டே காட்டுறேன், ப்ரீவியஸாக இருக்க செகண்ட் டே. சரிங்களா? அப்புறம் என்ன காட்டுறேன் அப்படின்னா ஆக்சஸ் இது ஒன்று மட்டும்தான் நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இன்னொன்று கீழே போயிட்டு மேலே ட்ராவல் ஆகிட்ருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கேயுமே க்ரீனாக இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடலாம். ஸோ ஒரு 3 ஹவர் கேண்டலோட பிரேக் அவுட் இருக்குது, இங்கே வந்துட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட். சரிங்களா? 52,671 52,786 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? சாலிடாகவே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸில் இந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இதே போல் இப்போ 4வது இடத்த செக் பண்ணுவோம். சரிங்களா? இதுலேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே என்ன இருக்குது. சரிங்களா? இங்கே ரெட்டாக இருக்குது. சரிங்களா? இன்னொன்று ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டலோட லோவை பிரேக் பண்ணல, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேண்டில் இங்கே லோவை பிரேக் பண்ணால் தான் என்ன ஆகும், இங்கே தான் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பீங்க, செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் ஆச்சுன்னா மார்க்கெட்டை கீழே இழுக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெட்டாக இருக்குது. சரிங்களா? ஃபோர்த் டேயில் இங்கே நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 ரெட்டாக இருக்குது. ஒன் 2 3 4 இங்கே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? எஸ்பிஐஎன் 1 2 3 4 சரிங்களா? க்ரீனில் இருக்குது. 1 2 3 4 இங்கேயும் க்ரீனில் இருக்குது. சரிங்களா? இப்போது கோட்டக்கு, ஆக்சிஸு, அப்புறம் எஸ்பிஐஎன், சரிங்களா, இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐசிஐசிஐ இங்கே நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிக்னல் வந்துச்சு. இப்போ 2G ஃபார்மில் இருக்குன்னா பையரும் செல்லரும் ஈக்குவலாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது இந்த 3 ஹவர் முடிஞ்சு இந்த 3 ஹவர் ட்ராவல் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி, சரிங்களா, மேல் நோக்கி ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதாவது கீழே இல்லை. இப்போ உங்களுக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி அமையும். சரிங்களா? விக்கு, சரிங்களா, இப்போ இப்படி போயிட்டுருக்கு. மேலே ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த சைடை ட்ராவல் ஆகும்போது பையிங் ப்ரெஷரில் தான் மேலே போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இங்கே விக்கு விழுந்திருக்கு, அதுக்கு அடுத்து தான் நடந்திருக்கும். அதே மாதிரி
இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி. ஸோ இங்கே லோவை பிரேக் பண்ணல, இங்கே நடந்துகிட்ருக்கு சரிங்களா. மேல் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பையர் இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலை, அதாவது கோட்டக்கு, ஆக்சிஸ், எஸ்பிஐன் ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் க்ரீன் ஆகிடுச்சு, அதுவே நல்ல சிக்னல். அதுக்கடுத்து பாருங்கள் சரிங்களா. அதுக்கடுத்து அந்த கேண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நீங்கள் செக் பண்ணால் தான் இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ தெரியும். அதனால தான் லைவ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம். ஸோ இது அப்படியே ட்ராவல் ஆகி மேலே ட்ராவல் ஆகி வந்துட்ருக்கோம். அந்த நேரத்தில் சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. ஆனால் வெயிட் பண்ணி பண்ணணும். இதில் நான் எப்போவுமே சொல்கிறது, காலைல ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும். 15 மினிட்ஸில் என்ன பண்ணிடணும், எக்ஸிட் ஆகிடணும். அதுதான் விஷயமே. ஸோ ட்ரேடுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியரில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், வெயிட்டேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று, இது ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத ஒரு புரிதல் வரும் சரிங்களா. அப்புறம் 3 ஹவர் கேண்டில் வெயிட் பண்ணுமா வேண்டாமாங்கிறத பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. 3 ஹவரில் அன்னைய ட்ரேடுக்கு பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதை நிறைய வெரைட்டியில் பண்ணலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ முதல் 3 கேண்டலுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6.25 மணி நேரமாக அப்போ 1 ஹவர் போட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 சரிங்களா. இது 6 மணி நேரத்துக்கு சரிங்களா. கடைசி கேண்டில் எப்படி இருக்கும், இது வந்து 15 மினிட்ஸோட கேண்டில் சரிங்களா. அப்போ முதல் 3 கேண்டில் வந்தோடனே இது 3 ஹவர். இது கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. அடுத்த கேண்டில் சரிங்களா, இது எப்படி இருக்குன்னு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போட்டு செக் பண்ணலாம் ட்ரேட் நடக்கும்போது. அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ 3 ஹவர் கேண்டில் இங்கே நம்ம பேங்க் நிஃப்டியில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி வெயிட்டேஜில் பார்த்தா அடுத்து ஒரு புரிதல் வரும். ஸோ இதுதான் ட்ரேடு சரிங்களா. அப்போது நீங்கள் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை நிறையா ட்ரேடு கொண்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இப்போவும் சொல்கிறேன், 3 ஹவர் கேண்டில் வர்றதுக்கு நீங்கள் 12.15 வரைக்கும் வெயிட் பண்ணணும் சரிங்களா. அதனால் ட்ரேடு எடுக்கிறதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் ட்ரேடு எடுத்த பிறகு இமீடியட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். இதில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இது வரைக்கும் லாஸ் பண்ணிகிட்ருக்கிறது ப்ராஃபிட்டை மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சைன் சரிங்களா. அதுக்கடுத்து வீக்லி, மந்த்லி இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எதில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் ரிஸ்க் லவ்வராக, ரிஸ்க் டேக்கராக, ரிஸ்க் அவேரராக அப்படிங்கிறத மார்க்கெட்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பாய், see you.